ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா விலாஸ். நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போனதாக சொன்னீங்களே, என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. இந்த மாதிரி வந்து பச்சரிசியை நான் 1/2 அன் ஹவர் ஊற போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து அச்சு வெல்லம் எடுத்து நம்ம வந்து பொடியாக நம்ம வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி அரிசியும் ஒரு சின்ன ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி நெய், தேவையான அந்த வெல்லம், அந்த பச்சரிசி எல்லாத்தையுமே அரைச்சது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி 108 எலுமிச்சம்பழம் வந்து நாங்கள் வேண்டியிருக்கோம். அதனால் வந்து 108 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கோக்குறாங்க. சன் வந்து கவுண்ட் பண்ணுறாப்புல. அவ்வளோதான், கோத்தாச்சு, எடுத்து வச்சாச்சு. என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோவிலில் கொடுக்கறதுக்கு பச்சரிசி, வெல்லம் எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அந்த மாதிரி மாவிளக்கு மாவு போடுறதுக்கு அரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய், எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, இதெல்லாம் வந்து நம்ம மாவிளக்கு மாவு போடுறதுக்கு உண்டானது எடுத்து வச்சுக்கிட்டோமுங்க. இது பாருங்கள், அர்ச்சனைக்காக தேங்காய், அதுக்கு தனியாக வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி 3 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த சூளத்தில் குத்துறதுக்கு, அம்பாள் மடியில் வச்சு வாங்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஊருங்களில் போகும்போது சமயத்தில் பக்கத்தில் கடைகள் இருக்காது, நமக்கு தேவையானது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றி ஏற்றுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 6 விளக்கு எடுத்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய், திரிநூல், இது எல்லாமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவிளக்கு மாவு போடுறதுக்கும் நமக்கு வந்து திரிநூல்லாம் தேவைப்படும். மஞ்சள், குங்குமம், நெய் எல்லாமே தேவைப்படுங்க. இப்போ பையில் தேவையானதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். எதையுமே மிஸ் பண்ணிடாமல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா குலதெய்வம் கோயிலில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நமக்கு அது ஒரு தெய்வ குத்தம் மாதிரி தோணும். அதனால் எப்போவுமே வந்து பூக்களெல்லாம் நம்ம வந்து கட்டி எடுத்துகிட்டு போகணும். வழியில் மாலை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு போகக்கூடாதுங்க. வீட்லேயே மாலை மாதிரி கட்டியாச்சு. எப்போவுமே கோவிலில் நெய்வேத்தியம் வந்து தெய்வத்துக்கு வந்து தினமும் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதனால் அரிசி, வெல்லம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இப்போ இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. மறக்காமல் ஒரு துணி ஒன்று எடுத்து உள்ளே வச்சுக்கணுங்க. ஒரு நல்ல துணி, கை துடைக்கிறதுக்கும் இதுக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், கார் ரெடியாக இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்து மறக்காமல் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறது கூட நல்லது தாங்க. அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டால் நம்ம எதையுமே மறக்காமல் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதான், நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க, பட் தீபாவளி சமயத்தில் எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால் இப்போ தான் வந்து கோவிலுக்கு போனதை வந்து இப்போ தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு சுகமான அனுபவம். எங்களோட குடும்பத்தோடு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நாங்கள் வந்து இப்போ திருவையாறில் இருக்கிற நாங்கள் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தாங்க நாங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து கூட வாங்க. வழியில் நாங்கள் வெறும் வேறாக போனதுனால நாங்கள் தீபாவளிக்கு எடுத்துகிட்டு போன அந்த நோன்பு பலகாரம், முறுக்கு, இதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டே போனோங்க. இந்த மாதிரி வழி நெடுக்க கடைகளெல்லாம் பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம். கொய்யாப்பழம் வந்து வழியில் பார்த்தோங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஊரில் இருக்கிற அந்த கொய்யாப்பழம்லாம் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதை வந்து நாங்கள் வாங்கி அதையும் அப்படி குறிச்சிட்டே போனோம். நெடுக வந்து இந்த மாதிரி வயல்வெளிகள், பசும் புல்வெளிகளை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு வேண்டுதலுக்குமே வந்து வருஷத்தில் ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கோயிலை பார்க்கலாம்.